விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. பார்லருக்கு போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொன்ன பொண்ணு காலையில் 10 மணிக்கு பார்லருக்கு போன பொண்ணு வரல. வீட்டில் வச்சு நிச்சயதார்த்தம், வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, பொண்ணை காணும். பசங்க வந்து சர்ப்ரைஸ்ன்னு தலை மேலே இடி போடுற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஸ்டேஷன்லேருந்து உடனே ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, இங்கே வாங்க உட்காருங்க, இந்தாங்க இதை பாருங்கன்னு. அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா ஏன் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட முன்கூட்டியே சொல்லி அதை தடுத்துருக்கக்கூடாது? அந்த சபையில் வச்சு அவங்கள ஏன் அவமானப்படுத்துறீங்க? அப்போது நான் சொல்கிறேங்க, பாருங்கள், என்னை ரொம்ப நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் கொஞ்ச நாள் ரெகுலராக தண்ணி அடிக்கிறான், பகல் நேரத்துலையும் தண்ணி, நைட்லேயும் தண்ணி, எல்லாம் அடிச்சு விட்டானா. இந்த அடித்த போது தான் கிளம்பி வந்துருச்சு. இது சரியே பேசாதீங்க, புரிஞ்சுட்டு நான் நகையெல்லாம் போட்டுட்டு போயிட்டாவா. நான் சொன்னேன், உங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இல்லை, ஆஃபீஸ்க்கும் போகலை, எப்படி போய் நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறது? டிரான்ஸ்போர்ட்டில் போக வரும்போது, ட்ரெயினில் போகும்போது வரும்போது அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கஷ்டப்படாமல் நோகாமல் நொங்கு எடுக்கிறது. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ வந்து இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. நம்ம டே டு டே நம்ம நியூஸ் பேப்பர்லையா இருக்கட்டும், நியூஸ்ல இருக்கட்டும் பார்த்துட்டே இருக்கோம். இந்த லவ் பற்றி வர பிரச்சனைகள் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது ஹேண்டில் பண்ணதில் இன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை. லவ் மேரேஜுங்கிறது நாங்கள் இருந்த காலத்தில் பிரச்சனை, நான் லவ் மேரேஜ் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து எப்படின்னா, பேரண்ட்ஸ்னால் அப்பா உனக்கு பிடிச்சது எதையாவது கூட்டிகிட்டு வாப்பா, நான் கல்யாணம் பண்ணிச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதே கூட வந்து பசங்க வந்து சர்ப்ரைஸுன்னு தலை மேலே இடி போடுற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கேஸ் தான் இது. அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு வீட்டில் ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்லருக்கு போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொன்ன பொண்ணு காலையில் 10 மணிக்கு பார்லருக்கு போன பொண்ணு வரல. 4 மணிக்கு நிச்சயதார்த்தம், வீட்டில் வச்சு நிச்சயதார்த்தம், வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, பொண்ணை காணும். நிச்சயதார்த்தம் அன்றைக்கி பொண்ணை காணும். வீட்டில் அலங்காரம்லாம் தோரணகர்னெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டாங்க. ஃபோன் வருது, பொண்ணுக்கு பதில் ஃபோன் வருது. எங்கேருந்து? ஸ்டேஷன்லேருந்து. நீங்கள் உடனே வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனோட பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கையும் புரியல. என்னன்னு கேட்டால், நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நேரில் வாங்க. கிளம்பி ஓடுறாங்க. ஓடுனா அங்கே பொண்ணு வந்து இவங்க கண்ணையே நம்ப முடியல. ஏன்னா இவங்க பொண்ணு ஐயர். ஆமாம், பொண்ணு வந்து புர்கா போட்டுக்கிட்டு நிற்கிது. அவங்க பொண்ணான்னு அவங்களுக்கு டவுட்டு பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. அதாவது உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பேரிடி இது அவங்களுக்கு. திடீர்னு வீட்டில் ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனு, இங்கே பொண்ணு இப்படி இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து உடனே ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, இங்கே வாங்க உட்காருங்க, இந்தாங்க இதை பாருங்கன்னு. அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட். அது 10 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜமாத்தில் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டீங்க, இங்கே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா ஏன் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட முன்கூட்டியே சொல்லி அதை தடுத்துருக்கக்கூடாது? அந்த சபையில் வச்சு அவங்கள ஏன் அவமானப்படுத்துறீங்க இல்லையா? அது ஒன்று. அது வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது பண்ணுறது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு அதனால தான் சொன்னேன் பேரிடி அப்படின்னு சொன்னேன். அதான் அதுலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. அதாவது எவ்வளோ நாளானாலுமே அது வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு பெரிய, எந்த காலத்தில் இந்த பொண்ணு திருந்தி என்ன வந்தாலுமே அது ஒரு ஆறாத வடுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சி இஸ் அபவ் 18. அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மதர் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு அழுதாங்க. என் பொண்ணு வந்து எனக்கு ஒரே ஒரு முறை பார்க்கணும், நான் பிரிக்கலாம் மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு முறை பார்க்கணும். நான் சொன்னேன், இங்கே பாருங்கம்மா, அவங்க வந்து வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மதம் மாறுவதற்கான வேலைகள் எல்லாமே முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சே, அவங்களுக்கு புரிஞ்சே தான் அவங்க எல்லா வேலையுமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்க போனீங்கன்னா, அவங்க தான் நான் வரமாட்டேன், என்னை பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே அவங்கள பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு
கண்டினியூஸாக உங்களுக்கு பேசி நான் கவுன்சிலிங் எனக்கு வந்து அந்த டைம் நான் இந்த கேஸ்லாம் டீல் பண்ணும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்கள் மதர் இறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதுமாரி தொடர்ந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு யூட்ரஸ் சர்ஜரி இந்த மாதிரி அவ்வளோ இதுலேயும் வந்து என்னால் அந்த ஃபீல் ஆஃப் த மதர் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், என்னை ரொம்ப நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இதை பற்றி கேட்காம அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் போய் நான் சொல்கிறேன், எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் வீட்டில் பேசாமல் இருங்க, எதுவும் என் பொண்ணை நான் பார்க்கணும், ஒரு வாட்டி என் பொண்ணை நான் பார்க்கணும். அவங்க வந்து எங்கேயோ வீடு வந்து கூடுவாஞ்சேரி தான், ஆனால் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போய் வந்து வேறு ஒரு அந்த மதத்தை சார்ந்த இடத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்க. நாங்கள் யாரும் போய் ஒரு முறை என் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நான் சொன்னேன், உங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இல்லை, ஆஃபீஸ்க்கும் போகலை, எப்படி போய் நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறது? பொண்ணு ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட பேசினா மாப்பிள்ளை வந்து நான் வேணால் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேங்கிறாரு. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க, உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வருவா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 30 நாள் கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இவங்க தான் கூப்பிட்டாங்க. நடுவில் நான் வந்து சொன்னேன், எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட நிச்சயமாக வருவா அப்படின்னு சொன்னேன். பேசவே பேசாதீங்க, புரிஞ்சுட்டு நான் நகையெல்லாம் போட்டுட்டு போயிட்டாவா. ஓகே ஓகே. ஓ, போகிற அன்னைக்கே எல்லாம் நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பண்ணி தானே போச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போச்சு. இவங்களும் பேசாமலே இருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வாரம் ஆச்சு, நான் இப்போ தான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லலைங்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா, அது போதும் எனக்கு, நீங்கள் சொல்லலன்னு ஒன்று. அவள் பாவம் சாப்பிடவே இல்லை, ஆள் அப்படி ஒரு மாதிரி இருக்கா, அவளுக்கு வந்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், நகையெல்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வீட்டில்? ஆமாம், அப்பாவும் ஒரே பொண்ணு, ஒரே பொண்ணுன்றதால தான் பொண்ணை வந்து அவங்களால எப்படி விட முடியும்? கோவம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பாசம் அது இருக்குது. அப்பாடா ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி அவன் தண்ணி அடிக்கிறான், டார்ச்சர் பண்ணுறான், எல்லாம் அடிச்சு விட்டானா. இந்த அடித்த போது தான் கிளம்பி வந்துருச்சு. இது ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி ஓகே எல்லாம் சொல்லுது. ஆனால் சொல்லி ஒரு 10 நாள் கூட இல்லை, திரும்பி ஃபோன். அவன் வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு, நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், இனிமேல் அவனை அடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த பொண்ணு வந்து நான் கிளம்பி போகிறேன்னு நிற்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவன் உண்மையிலேயே அந்த பொண்ணு மேலே பாசமாக இருந்தா அவன் 2 மாதம் வெயிட் பண்ணட்டும். அந்த பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டோம், 2 மாதம் அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஸ்டேஷனில் போய் ஏன் என் பொண்ணு போச்சுன்னு கேட்கல, அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட போய் சண்டை போடல, இந்த பையன்கிட்ட சண்டை போடல, கூட்டிகிட்டு போயிட்டே என் பொண்ணு நல்லா இருக்கான்றதை மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களே தவிர, அதை கூட நான் வேண்டான்னு சொல்லி அவங்கள இருந்துட்டு அவங்க ஒன்றும் பண்ணலை. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ உங்கள் அம்மா நீ இவ்வளவோ வந்து தன்னுடைய கனவு கற்பனை எல்லாமே உன் மேலே வச்சு வளர்த்தவங்க, நீ போன போது கூட நான் வந்து நீ பேசாமல் இருங்க, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு நான் சொன்னேன், சரின்னு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நீயாக தான் வந்த, அவங்க கூப்பிடலை. அடித்து உன்னை வந்து அடிச்சிட்டான், என்னை வந்து நகையெல்லாம் விற்றுட்டான், ரெகுலராக தண்ணி அடிக்கிறான், பகல் நேரத்துலையும் தண்ணி, நைட்லேயும் தண்ணி. அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் வேலைக்கு போகிற மாதிரியே தெரியல அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அப்புறம் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் அந்த பொண்ணு வந்து எல்லாம் கேட்குது. ஆனால் இவன் தான் வந்து வாசலில் நின்றுட்டு ஒரே கூப்பாடை போடுறான், எல்லாம் பண்ணுறான். நான் கிளம்பி போகிறேன், என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் கிளம்பி போகிறேன், நான் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டேன்னு சொல்கிறான், நான் போயிட்டுனா அவன் தண்ணி அடிக்க மாட்டானா. நான் சொன்னேன், நீ போயிட்டுனா தண்ணி அடிக்க மாட்டான்னு சொல்கிறான்ல, நீ 2 மாதம் போகாமல் இரு, தண்ணி அடிக்காமல் இருக்கட்டும், ஒழுங்காக இருக்கட்டும், வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் நாங்களே கூட்டிகிட்டு போய் உன்னை விடுறோம். ஆனால் இப்போ அவங்க லவ் ஸ்டோரி கேட்டிங்களா, எப்படி லவ் பண்ணாங்க அந்த பையனும்? அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரே ஏரியாவில் இருந்திருக்காங்க. அது அந்த போக வர அந்த காமன் டிரான்ஸ்போர்ட்டில் போக வரும்போது, ட்ரெயினில் போகும்போது வரும்போது அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த நல்ல வசதியான பொண்ணு, எல்லா சொத்தும் அந்த பொண்ணுக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இப்போ எப்படி நடக்குதுன்னா, இப்போது ஆஃப் லேட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்கள வளைச்சி போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு. அதாவது என்னென்னா, கஷ்டப்படாமல் நோகாமல் நொங்கு எடுக்கிறது. நொங்கு வந்து பனைமரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு இறக்கி அதை சீவி முன்னெல்லாம் இந்த விரலில் தான் எடுத்து சாப்பிடுவாங்க.
கஷ்டப்படாமல் வந்து யாராவது இறக்கி வச்சுருப்பாங்க, யாராவது சம்பாரித்து வச்சுருப்பாங்க, நம்ம போய் அனுபவிக்கலாம். அந்த ஆட்டிடியூட் நிறைய இந்த காலத்து பசங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க என்னாச்சு கடைசியில் ஃபைனல்? இப்போ வந்து நாங்கள் வந்து அவங்கள 2 months அந்த பீரியடில் தான் இருக்காங்க. இப்போ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. முடிஞ்சாதான் தெரியும் அவர் மாறிட்டாரா இல்லையா அப்படின்றது. ஓகே மேம், ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். 2024 நிறைய பார்க்குறோம் டிவோர்ஸுங்கிற வேர்டு. 10 yearsக்கு மேலே வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு வந்து போயிடுதா? ஆண்கள் பெண்கள் இடத்துல அவங்களோட கவலைகள், அவங்களோட சிரமங்கள் என்னங்கிறத ஓப்பன் அப் பண்ணணும். ஐயோ நீங்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அதையும் போய் சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். பெண்ணை ஒரு ஆண் அடித்தான் அப்படின்னா இந்த உலகம் எப்படி பார்க்குதுன்னா ஆண் கொடுமைக்காரனாக பார்க்குது. ஆனால் இன்னைக்கு ஆண் அடி வாங்குற ஆண்களும் இருக்காங்க. அப்போவே பண்ணியிருக்கலாம்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நம்ம 50 வயசில் சொல்லும் போது லைஃப் இஸ் ஓவர்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு 3 குரூப்பை நம்ம பார்க்கணும். ஆப்டிமிஸ்டிக்குங்கிறது முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம பொறுத்துப்போம். பெசிமிஸ்டிக் எக்கேடாவது கெட்டுப்போம். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க செய்யறது தவறுனே தெரியாது. எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்கல, இவர் வந்து என்ன சித்திரவதை பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பெண் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆணுக்கும் அந்த உரிமை இருக்குது. ஒவ்வொரு முறையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கான வழிகளையும் அவனுக்கும் வீட்டில் கூட சொல்ல முடியாமல் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு ஆண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு. நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தால் இந்த வாழ்க்கை வாழவே முடியாது. சொசைட்டிங்கிற வேர்டை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோன்னா அவ்வளோதான், அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.